ஹாய் ஹலோங்க. இப்போ நம்ம தண்ணி இருக்க இடத்துக்கு தாங்க போக போகிறோம். இங்கே போகிற இடம் வந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. இடத்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேமுங்க. ஆனால் என்ன டேமுன்னு தெரியல, அது இப்போ நான் பார்த்து சொல்கிறேன். தண்ணி மழை வந்தனால ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் போட்டில் கூப்பிட்டு இருக்காரு. போட்டில் அது என்னமோ படகுல இல்லை, தண்ணி எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு பயமாக இருக்குது. பார்க்கலாம், போகலாமா இல்லையான்னு அப்போ தான் முடிவு பண்ணணும். இப்போ தண்ணியோட ஃபுல் வியூவை வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. தண்ணி பார்க்க ஆசையாக இருக்கு போகணும்னு, ஆனால் பயம் அதை விட அதிகமாக இருக்குது. அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு நாங்கள் பேசுறது கேட்குதா இல்லைன்னு தெரியல. ஏன்னா தண்ணியோட சவுண்ட் வந்து ரொம்ப ஓவராக செம்மையாக இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock, ஆனால் பார்த்தீங்கன்னா 12 மணி மாதிரி இருக்குங்க. வெயில் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. அருமையாக இருக்கு. 5 மணி மாதிரியா இருக்கு. இங்கே பாருங்க, 12 மணி மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. பாருங்க எவ்வளோ மக்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. இங்கே ஒரு ஃபேமிலி, அங்கே ஒரு ஃபேமிலி மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. தண்ணி வந்து செம்ம கிளியராக இருக்குங்க. இத்தனை பேர் விளாண்டாலும் இன்னும் கிளாரிட்டி செம்மையாக இருக்குங்க பாருங்க. ஒரு வழியாக பரிசெல்லாம் ஏறியாச்சுங்க. நந்துவை ரொம்ப நேரமாக கூப்பிட்டேன், வா போகலாம், ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனால் ரொம்ப பயந்தாங்க. ஒரு வழியாக வந்தாச்சு பாருங்கள். பார்த்துட்ருக்கோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வண்டி கிளம்பிருச்சிங்க. மூஞ்சில் ஒரு ரியாக்ஷன் பாருங்க, இன்னும் அது உயிர் பயம் போல். நான் அங்கேயே உள்ள வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்ள. சொல்லி கூப்பிட்டா நீ வர மாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. இது பல்முரி ஃபால்ஸ். பல்முரி ஃபால்ஸ்ல வந்து இப்போ நம்ம ஒரு ரைடு போயிட்டு இருக்கோம். ஆனால் செம பயமா தான் இருக்கு. அண்ணன் டாடா காட்ட சொல்லு. நீங்களும் வாங்க. நீங்களும் வாங்க. அவரும் பேசுறாரு நம்ம கூட. நீங்களும் வாங்க, நீங்க சொல்லுங்க. அண்ணன் சவாரியில வாங்க. அண்ணன் சவாரியில வாங்க. போக பல்முரிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும். அண்ணன் சவாரி வாங்க. நான் அது எப்படி இருக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சூரியன் வெளிச்சத்துக்கு பார்க்க முடியல கேமராவை. ஆனால் டைம் வந்து 5 மணிக்கு மேலே ஆச்சு. செம்ம வெயிலாக இருக்குது. தண்ணியோட வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போகிறாரு. இல்லை, எனக்கு அனுபவம் இல்லைல்ல, ஃபஸ்ட்டு டைம் தானே, அதுதான். சூப்பராக இருக்குங்க. தண்ணிக்கும் அதுக்கும் கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருக்குது. எப்படி தெரியுங்களா இருக்குது, ஒரு கேரளா ஃபீல் வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மைசூரில் இருக்கிற பல்முரி ஃபால்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காவேரி தண்ணி. எல்லோரும் வாங்க, சவாரிக்கு போங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees தான். ரொம்ப அதிகமாகவும் இல்லை, நியாயமான ரேட் தான். நல்லாயிருக்கு. இது ஃபினிஷிங் ஆகும்போது இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரொட்டேஷன் பண்ணுவாங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ணன் தான் ஆப்ரேட்டர், பைலட். மூச்சை காட்டுங்கண்ணா. அவர் தான் பைலட்டு. அப்போ கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்துச்சு. இந்த டைமெல்லாம் ஃபோர்ஸ் இல்லையா, நீ சொல்கிற மாதிரி இங்கே தான் வளைக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா ஒரு 8 வருஷம் முன்னாடி இந்த இதில் நான் வந்து சவாரி வந்தேன். இப்போ என்ன விஷயம்னா, அதுலேயும் நம்ம அண்ணன் தான் வந்தார். அன்றைக்கி நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து அவர் காட்டினதுக்கப்புறம் தான் அவரே சொன்னார், அது நான் தான் தம்பி அப்படின்னாரு. ஆனால் மூஞ்ச காட்டுங்கண்ணா. இவரே தான். நான் காலேஜ் டூரில் வந்தோம் அன்றைக்கி. அண்ணனே தான் வந்தார். இப்போது அவரே தான். கன்ஃபார்ம் பண்ணுறக்க வீடியோ அவர் காட்டினேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டார். என்ன தடிக்காம ஜோடியா வந்திருக்கலாம்டா. அவங்க 2 பேரே ஒரு ஜோடியா தான் வராங்க. என்னென்ன மேம் வரீங்களா? மேம் வரீங்களா? ஆஃப் தான் மேம்.
கனி பாரு கனி போட்டோ கனி அவரு நான் தெரியாதா சிரிக்கிற இந்த கையுள்ள மாட்டிக்கிச்சுடா கையுள்ள மாட்டி கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் இருக்கும். காலேஜ் படிக்கும்போது தேர்ட் இயரில் எங்களை டூர் கூட்டு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெங்களூர் போனோம், அப்புறம் கூருக்கு போனோம், அப்புறம் மைசூர் வந்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து இங்கே தான் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ என்ன பிளேஸ்னு கூட தெரியாது எனக்கு. அப்போ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் நாங்கள் 3 பேர் மட்டும் தனியாக இந்த பரிசலில் வந்துட்டோம். அது மேம் கூட தெரியாது, அவங்க தெரியாமல் தான் நாங்கள் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். End of flashback. இந்த படகு சவாரியில் உண்மையாக சொல்ல போனால் நான் உண்மையாக நல்லா என்ஜாய் பண்ணேங்க. நான் மிஸ் பண்ணியிருந்தா இந்த அனுபவம் எனக்கு கிடச்சிருக்காது. ஏன்னா இனிமேல் இந்த அனுபவத்தை நான் எப்போ என்ஜாய் பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவு இப்போ வரை நான் யோசிச்சு பார்க்கும்போது அந்த வியூக்கு அதுக்கும் நான் உட்காந்துக்கிறதுக்கும் நான் அந்தளவு சூப்பராக என்ஜாய் பண்ணதான் சொல்லலாம். இந்த படகு சவாரி வந்து ஸ்டார்டிங்கில் நான் எந்த அளவு நான் ரொம்ப பயந்தாலும் அந்த அளவு நான் போக போக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ மன நிம்மதி கொடுத்துச்சு இந்த ட்ராவலு. இந்த மூணுலேயே இந்த ஒரு பெஸ்ட் வந்து ஒரு நேச்சுரல் ஃபீலாக ரொம்ப கொடுத்துச்சு. சைடில் கோவில், அந்த வியூவு, சூரியனோட வியூவு, அந்த தண்ணியோடது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. அவ்வளோ என்ஜாய் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். இங்கே இருக்கிற நண்டுங்கள்லாம் அவ்வளோ உயிருள்ளதாக இருந்துச்சு. எல்லாம் எடுத்து ஒரு அண்ணன் எடுத்து காமிச்சிட்டு இருந்தார். அதை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மீனும் நண்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வரும் பார்க்கலாம். டயர்ட் ஆகிட்டோம், கொஞ்சம் டல் ஆயிடுச்சு, அதனால் ஒரு ஃபுட்டு. இங்கே மீன் நண்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போயே பிடிச்சிட்டு மசாலா போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா நண்டு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டாக இருந்துச்சு, நாங்கள் சாப்பிடவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு 2 மீன், இப்போ ஜூஸுங்க, அவ்வளோதாங்க. நல்லா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பயணம் முடிந்து விட்டது. இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். டயர்டுங்க. நீ வந்து 120 கிலோமீட்டர் வண்டி ஓட்டணும். மேடம் கொண்டு இல்லை, எனக்கு தான். நீ ஆனால் நான் தூங்க மாட்டேன், கம்பெனி கொடுப்பேன், அதை சொல்லு. அது உண்மை. அவர் ட்ரை பண்ணும்போது எனக்கும் தூக்கம் வராது, அதனால் முடிஞ்சாலும் நான் கம்பெனி கொடுப்பேன். மைசூர்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. என்ஜாய் பண்ணுறதெல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. இது எல்லாமே ஒரு மெமரிஸாக எனக்கு பெஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் லைஃப் லாங்கு. சக்திக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். பாப்பா ஞாபகம் வந்துருச்சுங்க. எப்படா ஊருக்கு போகணும் தான் இருக்குது. சீக்கிரம் போனால் போதும்னு இருக்குது. இப்போ என்ஜாய் பண்ணதெல்லாம் மனசுலேருந்து எரேஸ் ஆகிடுச்சு. அவளை பார்க்கணும் மட்டும்தான் எங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நைட் டைம் வந்து பேலஸ் வந்து மைசூர் பேலஸ் வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நான் போயிருக்கேங்க, மார்னிங் டைம் தான் போயிருக்கேன். மார்னிங் டைம் வந்து செம்ம வெயிலாக இருக்கும், அந்தளவு நல்லா இருக்காது. நைட் டைம் போகும்போது லைட்டுக்கும் அதுக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2-3 டைம் வந்து அந்த இடத்தையே நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம், அந்த வியூ பார்க்கணுங்க வேண்டியே. அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நைட் என்னென்னா மைசூரில் ஒவ்வொரு இடமும் சூப்பராக இருக்கும், லைட்டு வெளிச்சதுக்கும் அதுக்கும். எங்கள் கூடலூருக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது டைம் வந்து இந்த ஊர் ரொம்ப சூப்பராக இருக்கும் போல். நாங்கள் நினைக்கிறோம் தசராக்கு வந்தால் சூப்பராக இருக்கும்னு. நாங்கள் இப்போயே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்க்கலாம். நாங்கள் தசராக்கு எங்களுக்கு லக் இருக்கான்னு தெரியல, அதுவும் எங்களுக்கு பக்கெட் லிஸ்ட் தான். ஏன்னா மைசூர்லலாம் தசரா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஊர் தான், ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் வந்தது இல்லைங்க. டோல்கேட் வந்தாச்சுங்க. இங்கே அப் அண்ட் டவுன் வந்து 150 ரூபா ஆகுதுங்க. போகிறதுக்கும் வரதுக்கும் 75 அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. இப்போ டைம் வந்து 8:46ங்க. இன்னும் நாங்கள் குண்டல்பேட்டை தாண்டலை, இங்கேயே தான் இருக்கோம். ஏன்னா இடையில கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால ரோடு கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்து வந்துட்டு இருந்தோம். ஸோ சேட். எப்படா வீட்டுக்கு போகணுன்ட்டு இருக்கு இப்போது. ஏன்னா இப்போ நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ எப்படா வீட்டுக்கு போகணுன்ட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கூடலூர் வந்து எல்லாம் ஃபாரஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் அங்கே இருட்டாக இருக்கும். மற்றபடி பயம்லாம் இல்லை, கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஏதோ சப்போர்ட்டுக்கு ஒரு ஏதோ வண்டி இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிட்டு அப்படியே போயிடலாங்க. பெஸ்ட் மிஸ்ஸில் உள்ளே வந்திருந்தாங்க சொல்லணும். செக் போஸ்ட் டைம் வந்து கரெக்டாக 9 மணிக்கு பூட்டிடுவாங்க. அது இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன ரீசன் சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அதே வழியில் நம்ம நிற்க மாதிரி இருக்கும்.
மார்னிங் தான் கிளம்புற மாதிரி இருக்கும். 9 மணிக்கு ஒரே ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷமோ ஒரு செகண்டோ எங்களுக்கு தெரியாது. கரெக்டாக போலீஸ் பார்த்துட்டு இருக்கார் அடைக்கிறதுக்கு. நாங்கள் ஒரு செகண்டில் தான் நாங்கள் அந்த பக்கம் கிராஸ் ஆனோம். எப்படியோ நாங்கள் அந்த கிராஸ் ஆனதே ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறோம். ஏன்னா வீட்டுக்கு நாங்கள் சீக்கிரம் போகணும் தான் எங்கள் மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு. எப்படி லேட் ஆச்சுன்னா நைட்னால ரோடு வந்து எந்த ரூட்டுன்னு எனக்கு சரியாக தெரியல. அதனால 2-3 டைம் ரோடு வந்து மிஸ் ஆகி நாங்கள் வேறு ரூட்டு போயிட்டோம். மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி தான் வந்தோம். அதனால ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. டீ குடிச்சிட்டு ஏதாச்சும் ஒன்று வெளியே சாப்பிட்டு நைட் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு டைம் கிடைக்கவே இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் டைம் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சக்கப்புறம் நாங்கள் சீக்கிரம் மூவ் ஆன் தான் ஆக தான் பார்த்தோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. இனி ஃபுல்லாக காட்டு யானை அது மாதிரிலாம் இருக்கும். நம்ம பார்த்து பத்திரமா போகணுங்க. இருட்டுனால நிறைய யானை சைடில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 யானையை நாங்கள் பார்த்தோம். அது கேமரானால நாங்கள் எடுக்க முடியல. உங்களுக்கு இனி வர வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் நைட் டைமில் யானை அங்கங்கே அந்தந்த இடத்துல வந்து நின்றுட்டே தான் இருக்குது. பார்க்க ரொம்ப பக்கத்தில் வந்து நின்றுருக்கு. இன்னும் டைம் மீறிச்சுன்னா ரோட்கே வந்துடும் போல். அது மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு கேமராவில் காமிக்கிறக்கே நான் வந்து ஒரு 3 யானை நான் காமிச்சிருப்பேன் போல். அது மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப பக்கம் தான் இருந்துச்சு. இன்னும் டைம் வந்து ஒரு 10-11 மணிக்கிட்டலாம் நாங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா ரோட்டுக்கிட்ட தான் வந்து யானை வந்திருக்கோம். 2000 years later. 1.5 மணி நேரத்துலங்க கூடலூர் ரீச் ஆகிட்டோம். பாப்பாவுக்கு ஏதோச்சும் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். கரெக்டாக பொம்மை வந்து எங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு. அது டைம் ஆனதுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியலங்க. அதனால நாங்கள் அங்கே கொஞ்சம் எப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒவ்வொருக்கும் ரொம்ப ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேசி வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள் பொம்மை பார்த்ததும் மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எங்களுக்கு மன நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ரிஸ்க்லையும் நாங்கள் அந்த பொம்மை வாங்கிட்டு வந்தோம். அவளோட ஸ்மைலை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பொம்மையை வாங்கிட்டு அவள் என்னென்ன பண்ணுறான்னு நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். பொம்மையை வாங்கினா அப்படியே உம்மா கொடுத்தா அந்த இதில் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. பொம்மை சர்ப்ரைஸ் இதோட முடியல. இது 2வது பொம்மை. சின்னதுலேருந்து அப்படியே பெருசாக நாங்கள் எடுத்து வந்து சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவளுக்கு ஒன்று பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. அந்த குழந்தையோட சந்தோஷத்தை பார்க்கும்போது, சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது குழந்தை எப்படி சந்தோஷப்படும்னு பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அவள் ரொம்ப அதில் ஹாப்பியாக இருந்துச்சுன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. 2 பொம்மையும் அழகாக எடுத்துகிட்டு வர பாருங்க, அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து பெட்டு மேலே போட்டு அவள் படுத்துக்கிட்டா. பொம்மை திரும்பிதுன்னு சொல்லி அந்த பொம்மையும் கரெக்டாக திருப்பி விட்றாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஓவராக இருந்துச்சுங்க. அந்த பொம்மைக்கு மூச்சு விட முடியாதுல்ல, அதனால திருப்பி விட்டுட்டா. இப்போ வெல்கமிங் நல்லா சூப்பராக இருக்குப்பா. பிளர்ரு. அவள் ஏன் இந்த அளவு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சந்தோஷமாக இருக்கான்னா, பெரிய பொம்மையை நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம். ஷாக் ஆகிட்டா குழந்த. இதுலேருந்து இந்த வீடியோ இப்போயே முடிச்சுக்கிறாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. டைம் வந்து 12 மணி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்ங்க.